நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் டிஎன்ஏ மாதிரிகளை வழங்க அகமதாபாத் மருத்துவமனையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். தற்பொழுது டிஎன்ஏ வழங்க உறவினர்கள் சுமார் எத்தனை பேர் அங்க மருத்துவமனையில் காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது? அங்குள்ள கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக நேற்றைய விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்தவங்க 241 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் பயணிகள், பணிப்பெண்கள் என 247 பேர் உயிர்ந்திருக்கிற நிலையில் அவர்களோட உறவினர்கள் எல்லாமே என்றால் மொத்த உடலும் கருகிவிட்டது. அதனால் டிஎன்ஏவை வைத்துதான் யாருடைய உடல் என்பது அடையாளம் காணப்படும் என்பதற்காக உறவினர்கள் அனைவரும் டிஎன்ஏவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. நேற்று மாலையிலிருந்து அந்த டிஎன்ஏ வழங்கும் மாதிரிகள் எடுக்கும் பணியானது உறவினரிடம் தொடங்கியது. ஆனால் தற்போது வரை அந்த பணிகள் நிறைவடையவில்லை. தொடர்ந்து அந்த டிஎன்ஏ மாதிரிகளை கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள், உறவினர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டும்தான் தற்போது வரை கொடுத்திருப்பதாக தகவல். இன்னும் 53 பேர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களது நிலைமை என்ன, அவர்களுக்கு டிஎன்ஏ மாதிரிகள் எப்போது வரும் என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுபோக 7 போர்த்துகீசியர்கள் இருக்கிறார்கள், ஒரு கனடா நாட்டைச் சேர்ந்தவர் இருக்கிறார். இவரது உறவினர்களின் டிஎன்ஏக்களுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களின் உடலும் இங்கே இந்த தீ விபத்தில் இடம்பெற்றிருப்பதால் அவரது உடலை முதலில் அடையாளம் காண தேவையான அனைத்து மாதிரிகளும் தற்போது எடுக்கப்பட்டு விட்டது. அவரது குடும்பத்தினரின் மாதிரிகள் எடுக்கப்பட்டது. தற்போது ஒவ்வொரு உடலும் ஒப்பீடு செய்ய பணியானது தொடங்கியிருக்கிறது. எத்தனை மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஏற்கனவே அங்கே கருகிய உடல்களிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவுடன் ஒப்பீடு மாதிரிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு உடல் ஒப்படைக்கப்படலாம், உடல் ஒப்படைக்கும் பணி தொடங்கலாம் அதன் மூலம் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் டிஎன்ஏ மாதிரிகளை சேகரிக்கும் பணிகள் தற்போதைக்கு முடியவில்லை. இன்னும் தொடர்ந்து இங்கு உறவினர்கள் கொடுத்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். குஜராத்தின் சிவில் மருத்துவமனையில் நாம் இருக்கிறோம். இது விபத்து நடந்த பகுதியில் இருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. ஒரு பக்கம் உறவினர்களின் கதறல், இன்னொரு பக்கம் அவர்களை ஆறுதல் கூற வந்த நண்பர்கள், உடலுக்காக காத்திருக்கும் காட்சிகள், இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த விபத்தை காட்டிலும் இந்த காட்சிகள் மிகவும் கோரமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் இங்கு கண்ட காட்சி ஒன்று நம் கண்களையே கலங்க வைத்தது. ஒரு 15 வயது சிறுவன், ஆகாஷ் என்ற 15 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். அவனுக்கும் இந்த விமான விபத்திற்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. அந்த விமானம் எங்கு விழுந்ததோ அந்த கேன்டீனில் இருந்து, அதாவது மெஸ்ஸில் இருந்து சுமார் ஒரு 500-600 மீட்டர் தொலைவில் அவர் ஒரு சிறிய டீ கடை வைத்து நடத்தி வருகிறார். அவரது தந்தை, தாயார். அவரது தாயாருக்கு உணவு கொடுப்பதற்காக நேற்று பிற்பகல் வந்தபோது விமானம் வெடித்த வேகத்தில் அதிலிருந்த பரவிய தீ அவனது உடலில் பற்றி முழுமையாக கருகி அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். அந்த சிறுவனை காப்பாற்றலாம் என அவரது தாயார் முயன்ற போது அவருக்கும் 50% தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களது அந்த குடும்பத்தினரது ஓலமும் தற்போது இங்கு எதிரொலித்து வருகிறது. இங்கு அரசு சார்பில் முழுமையான ஏற்பாடுகள், அதாவது எவ்வளவு சீக்கிரம் உடல்களை ஒப்படைக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த டிஎன்ஏ பரிசோதனைக்காக தேவைப்படும் கருவிகள் இந்த மருத்துவமனையிலே இருந்தாலும் கூட வேறு லேப்களில் இருந்து கூட அவசரமாக கருவிகள் இங்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த 2 மணி நேரத்தில் முதல் உடலை ஒப்படைக்க வாய்ப்பிருப்பதாக தற்போது இங்கு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. பாரதிராஜா, இப்போ டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அதுல இருந்து நமக்கு முடிவுகள் சுமார் எவ்வளவு நேரத்தில் தெரிய வரும்? கண்டிப்பாக அதை நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அதற்கேற்றார் போல் தான், அதாவது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த டிஎன்ஏ மாதிரிகள் அப்படின்றது வந்து நீங்க சேகரிக்கும் போது எலும்புல எடுக்கிற டிஎன்ஏ, முடியில எடுக்கிற டிஎன்ஏ என பல்வேறு வகைகள் உள்ளது. எளிதில் கண்டறியக்கூடிய டிஎன்ஏ அப்படின்னு ஈஸியாக பிரித்து விரைவில் கண்டுபிடிச்சிட முடியலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏனென்றால் அந்த கருகிய உடலில் இருக்கிற செல்கள்ல இருந்து அந்த டிஎன்ஏக்கள் எடுக்கப்பட போகிறது. அதே போல இங்க உறவினர்கள்கிட்ட இருந்து ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு அதனோட தான் ஒப்பீடு செய்யப்படும் போது, எனவே ரத்த மாதிரிகளில் இருக்கும் டிஎன்ஏவை கண்டறிவது மிக எளிது என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த பணிகள் எல்லாம் வெகு விரைவாக முடியும். 2 மணி நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டிஎன்ஏக்களை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எவ்வளவு எண்ணிக்கை, அதாவது அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளவு பேர் அந்த டிஎன்ஏக்களை ஒப்பீடு செய்து விட முடியும், கண்டறிந்து விட முடியும் என்ற தகவலை
அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க மறுக்கிறார்கள். ஆனால் நேற்று மாலையே தொடங்கிவிட்டது டிஎன்ஏ ஒப்பீடு செய்யும் பணி. அப்போது முதல் அந்த 241 பயணிகள் மட்டுமல்லாது, அது விமானிகள் அதேபோல பணிப்பெண்கள் உட்பட 241 பயணிகள் மட்டுமல்லாது இன்னும் சில உடல்கள், அதாவது 7 உடல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது கூடுதலாகவும் 2-3 உடல்கள் இன்று காலையும் அந்த இடத்திலிருந்து சிதறிய பாகங்கள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. அது ஏற்கனவே உயிரிழந்தவர்களுடையதா அல்லது வேறு நபர்களுடையதா என்பதெல்லாம், ஏனென்றால் அது விமானத்தின் அடிப்பகுதியில் இருந்தது. அந்த பகுதி முழுமையாக பல மணி நேரம் இருந்திருப்பதால் அங்கு எலும்புகள் கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். எனவே அந்த சிதறிய பாகங்கள் எல்லாம் ஏற்கனவே இறந்தவர்களுடையதா அல்லது காணாமல் போனதாக ஒரு 5-6 பேர் கூறுகிறார்கள். அந்த நபர்களுடையதா என்ற சந்தேகம் எல்லாம் இருக்கிறது. இந்த ஒப்பீடு என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். நேற்று 6 மணிக்கு தொடங்கப்பட்டது, தற்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மாதிரிகள் எடுக்கும் பணி, இன்னொரு பக்கம் அதை ஒப்பீடு செய்யும் பணி. அதாவது அந்த உயிரிழந்தவர்களின் உடல்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சிதில்களில் இருக்கிற டிஎன்ஏவும் இங்கு எடுக்கப்படும் ரத்த மாதிரிகளும் உடனடியாக இந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே சொன்னபடிதான் இங்க மருத்துவமனை வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 2 மணி நேரத்தில் முதல் பாடியை ஒப்படைச்சிடுவோம் அப்படின்ற ஒரு பதிவு பண்றாங்க. அதற்கப்புறம் தொடர்ந்து ஒப்படைக்கப்பட்டு வரும், அடையாளம் காணப்பட்டு தொடர்ந்து ஒப்படைக்கப்பட்டு வரும். ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் 2 மணி நேரத்தில் பாடியை ஒப்படைக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை தற்போது வர மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட மறுத்திருக்கிறது. பாரதிராஜா, அந்த விமானத்தில் பயணித்த ஒருவர் தவிர மீது எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு உறுதி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கல்லூரி விடுதியில் விமானம் மோதி விபத்து ஏற்பட்ட இடத்துல மாணவர்கள் தரப்புல இருந்து இந்த பலி எண்ணிக்கை எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கா? அங்க இன்னும் சிலரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கு. ஸோ மொத்த எண்ணிக்கை நமக்கு இது வரைக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்கு? கண்டிப்பாங்க. நீங்க உள்ளூர் ஊடகங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே உள்ளூர் ஊடகங்கள், சில தேசிய ஊடகங்கள் கூட இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா 265 அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஆனால் அரசு தரப்புல இந்த நம்பர்ஸை உறுதி பண்ணல. ஏர் இந்தியா மட்டும்தான் 241 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்க இந்த மெஸ்ல சாப்பிட வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்றத உறுதிப்படுத்தல. ஒரு 5 மாணவர்கள், ஒரு மருத்துவர், அவரது மனைவி, இந்த எண்ணிக்கையை மட்டும், இந்த 7 மட்டும் தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னும் 6 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதற்கு மேலும் சிலர் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற தகவலாம் சொல்லப்படுது. இந்த எண்ணிக்கையெல்லாம் கணக்கிட்டு தான் 265 அப்படின்னு உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிடுறாங்களா அல்லது அவர்களது உடலும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்றதெல்லாம் பார்க்கணும். ஏன் இந்த 265 நம்பர், அந்த காணாமல் போனவர்கள் அதே போல தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் சொல்றாங்க இல்லையா, ஏன் இந்த நம்பர்ஸை சொல்றாங்க அப்படின்னா, அந்த விமானம் விழுந்த போது அந்த கட்டிடத்தில் அவர்கள் இருந்ததா பார்த்த சிலர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விமானத்திற்கு, அந்த கட்டிடத்தின் மேல் விமானம் இருப்பதால் அந்த விமானத்தை நீக்கினா அதன் கீழே என்னது அவர்கள் சிக்கியிருக்கிறார்களா என்ற தகவலாம் தெரியும். தற்போது வரைக்கும் அவர்கள் உயிரிழந்திருக்கதா அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்லை. ஆனால் உள்ளூர் ஊடகங்கள்லாம் 265 பதிவு பண்றாங்க. ஆனால் இங்குள்ள குஜராத் அரசாங்கம் கூட 265 அப்படின்ற அபிஷியல் நம்பரை சொல்லல. மருத்துவ மாணவர்கள் 5 பேர், ஒரு மருத்துவர், அவரது மனைவி அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கு. இருந்தாலும் இன்னும் சிலர் அந்த டிராப்ல சிக்கியிருக்கலாம், அங்க விமானத்துக்கு கீழே சிக்கியிருக்கலாம் அப்படின்னு பயப்படுறாங்க. ஏனென்றால் அது ஒரு 5 அடுக்கு கட்டிடம். 5 அடுக்கு கட்டிடத்தில் இப்ப 2 அடுக்கு முற்றிலுமாக இல்லை, 2 அடுக்கின் மீது விமானம் இருக்குது அப்படின்னும் போது அதற்கு அடியில் யாராவது சிக்கியிருக்கலாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு சந்தேகமா தான் இருக்கு. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.